வணக்கம். சிதைக்கர் உணவே மருந்து மருந்தே உணவு. இது பிரண்டை எல்லாருக்கும் தெரியும் ஓரளவுக்கு. இது சாப்பிட்டா நிறைய கால்சியம் கிடைக்கும், மூட்டு வலிக்கெல்லாம் நல்ல மருந்து அப்படிங்கிறதும் தெரியும். இதில் நிறைய நார் சத்து இருக்கிறதால கான்ஸ்டிபேஷன் வராமல் பார்த்துக்கும். நமக்கு அஸ்கார்பிக் ஆசிட் நிறையா இருக்கிறதால உடல் எடையை குறைக்கும். நல்ல உடலில் உள்ள கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு நல்ல கொழுப்பு வர மாதிரி செய்யும். உடல் எடையை குறைக்கக்கூடிய வல்லது. இதில் B12 அப்புறம் ஃபோலிக் ஆசிட் இருக்கிறதால நரம்புகள்லாம் நல்லா பலப்படும். இருதய பிரச்சனை அதேமாதிரி பக்கவாதம் வராமல் பார்த்துக்கும். இது தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நல்ல செரிமான சக்தி. பசி எடுக்கணும் அப்படின்னா இந்த பிரண்டையை நிழலில் உலர்த்திட்டு பொடி பண்ணி சுக்கு பொடியோட சேர்ந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு மதியானம் சாப்பிட்டுட்டே வந்தோம் தொடர்ந்து அப்படின்னா நல்ல பசி எடுக்கும், செரிமான சக்தி அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரண்டையை தொடர்ந்து சாப்பிட்டா அந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஆண்களுக்கு மொட்டிலிட்டி, அதாவது அவங்க ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து மொட்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். குழந்தைகளுக்கு வயிற்றுப்புழு அப்புறம் கழிச்சல் இருந்ததாலும் இந்த பிரண்டையை சாப்பிடலாம். இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னா, இந்த முடிச்சு சாப்பிடவே கூடாதுங்க. இந்த முடிச்சிலேருந்து இந்த பக்கம் உடைச்சிக்கணும். இதே இது பாருங்க, உடைக்கும் போது நல்ல நார் வருது பாருங்க. இந்த நாரெல்லாம் எடுக்க முடிஞ்சா எடுத்துருங்க ஃபுல்லாக. இந்த நார்லாம் தான் பிரச்சனை, செரிமானம் ஆகாது. இந்த நார்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடைக்க நார் வரும். இது நாரெல்லாம் இல்லாமல் இதை எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் நெய்யில் ஸ்லிம்மில் வச்சு வதக்கிடுங்க. இதோட நிறம் மாறும் போது நமக்கு அந்த அரிப்பு இருக்காது. இந்த சாப்பிடும் போது லைட்டாக தொண்டை அரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நிறம் மாறி வதக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் துவையல் செஞ்சோம், அதுவும் கொஞ்சமாக புளி சேர்த்து துவையல் செஞ்சோம் அப்படின்னா இந்த பிரண்டை நமக்கு அரிக்காது. இந்த பிரண்டை இது ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா இதோட சேர்த்து புதினாவோ இல்லை கருவேப்பிலையோ இல்லை கொத்தமல்லியோ சேர்த்து துவையலை அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிரண்டையோட வாசமும் நமக்கு நல்லா இருக்கும். அந்த துவையலும் நம்ம ஈஸியாக சாப்பிட முடியும். இந்த பிரண்டையை நம்ம டக்குன்னு, அதாவது நம்ம வீட்டுக்குள்ளார ஒரு தொட்டிலேயே வளர்த்துடலாம். தொட்டியில் வளரும் போது இந்த மாதிரி சின்னதாக தான் வளரும். மண் நிறையவே இருந்ததுன்னா நல்லா மொத்தமாக வளரும். ஆனால் சின்னதாக இருக்கும் போது பறிச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த அரிப்புத்தன்மைலாம் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்றலாம். கொஞ்சம் மொத்தமாக இருந்ததுன்னா நிறைய நார் வரும். அந்த 4 கார்னர் இருக்குல்ல, 4 கார்னரையும் நம்ம மொத்தமாக இருக்கும் போது கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக உரித்து நாரெலாம் எடுத்துட்டு சமைக்கணும். பிரண்டை ரொம்ப நல்லது. வாரத்துக்கு 2 முறையாவது பிரண்டை பொடியோ இல்லைன்னா பிரண்டையோ சாப்பிட்றலாம். சித்த மருத்துவர்கள் இதில் பிரண்டை உப்பு தயார்படுவாங்க. இதை அப்படியே சுட்டுட்டு சாம்பல் ஆக்கிட்டு தண்ணியில் கரைச்சி வச்சுட்டாங்கன்னா பிரண்டை உப்பு செடிமெண்ட் ஆகிடும். இந்த பிரண்டை உப்பை யூஸ் பண்ணி தான் அவங்க நிறைய மெடிசன்ஸ் செய்வாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லது. நம்ம உடம்புக்கு நிறைய கால்சியம் கொடுத்து மூட்டு வலி இல்லாமல் உடம்புல வாதம் சேராமல் பார்த்துக்கக்கூடியது இந்த பிரண்டை. ஆரோக்கியமாய் வாழ்வோம். வேறு ஏதாவது பற்றி பேசணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் தீர்வு காட்டுறதுக்கு சித்தா கேரை அணுகலாம்.